ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியும் உருளைக்கிழங்கு மசாலும். உருளைக்கிழங்கை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இதை மாதிரி கத்தியில் ஒரு 2-3 கீரல் போட்டு வச்சிங்கன்னா வெந்த பிறகு தோலை உரிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு மசாலுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பூரிக்கும் சைட் பை மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துட்டேன். தோல் பாருங்கள், ஈஸியாக உரிக்க முடியுது. கிழங்கு எதுவுமே வேஸ்ட் ஆகலை. நான் ஒரு ஹேண்டில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு ஹேண்ட்லேயே தான் உரித்தேன். ஈஸியாக எல்லா உருளைக்கிழங்கையும் தோலை உரிச்சாச்சு. உருளைக்கிழங்கு மசாலா பார்த்திங்கன்னா கடைசியாக கொஞ்சமாக தேங்காய், சீரகம், சோம்பு அரைச்சி சேர்த்துருக்கேன். இதை மாதிரியும் உருளைக்கிழங்கு மசாலா சேர்த்து பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான உப்பலான பூரியும் ரெடி ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி பூரி மாவு பிசையும் போது அதில் நான் ரவை எதுவுமே சேர்க்கலை. இருந்தாலும் பூரி சூப்பராக உப்பலாக வந்திருந்தது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லோரும் பிடிச்ச மாதிரியும் பூரியும் உருளைக்கிழங்கும் சூப்பராக வச்சு சாப்பிட்டோம் எல்லாருமே. உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆஃப்டர் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப இது பெருசாக செய்யலை. கீரை கூட்டு வச்சுட்டு ரசம் வச்சுட்டேன். கூடவே அப்பளம் பொரிச்சிக்கிட்டோம். சிறுகீரை கூட்டு வச்சுருந்தேன் பருப்பு போட்டு. அதுக்கு சூப்பரான சைட் டிஷ் பார்த்திங்கன்னா ஊறுகாய். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு இதெல்லாம் தான் வச்சு சாப்பிட்டோம். அது எதுவும் வீடியோ எடுக்க முடியல. வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா சூப்பராக போயிட்டுருக்கு. நேற்று ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். காவடி எடுத்ததெல்லாம் சாமி ஊர்வலமும் வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். நைட்டு பார்த்திங்கன்னா சாமி ஊர்வலம்லாம் முடிஞ்ச பிறகு இடுமன் பூஜை போட்டாங்க. அது இடுமன் பூஜை வீடியோஸ்லாம் எடுக்க முடியலை. நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா கோயிலில் கொடுத்த பிரசாதம் தான். தேங்க்யூ.